Analyze the effect of addition of 0.01 mole solid sodium hydroxide to 1 liter of buffer solution. So what is in the buffer na first என்னது அப்படினு ஜெனரலா சொல்லிடுறேன். buffer solution இப்போ ஒரு solution buffer solution அப்படினு இருக்கு அப்படினா அதில் வந்து இப்போ இந்த சொல்யூஷனுக்குள்ளே pH வந்து ஒரு 4ன்னு வச்சுக்கோங்க ஜென்ரலாக இந்த கான்செப்ட் ஃபார் பஃபர். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் H+ ஆட் பண்ணாலோ இல்லாட்டி OH- ஆட் பண்ணாலோ இந்த pH வந்து மாறாமல் இருக்கும். சரியா, அதுதான் இந்த பஃபரோட யூஸ். ஒரு என்ன நம்ம ஒரு H+ ஆட் பண்ணால் அது வந்து அசிடிக் ஆகணும், OH- ஆட் பண்ணால் பேசிக் ஆகணும், அப்படி ஒரு சொல்யூஷன் மாறக்கூடாது. என்ன தான் நான் வந்து ஆசிட் பேஸ் ஆட் பண்ணாலும் எனக்கு வந்து pH வந்து அந்த சொல்யூஷனில் மாறாமல் இருக்கணும். அப்படின்னா தான் இந்த பஃபர் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆசிட் பஃபர் கொடுத்துருக்காங்க. ஆசிட் பஃபர் அப்படின்னா என்னது, எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னா வீக் ஆசிட் எடுத்துக்கணும், அது கூட நம்ம வந்து அந்த வீக் ஆசிடோட சால்ட்டு, இட்ஸ் சால்ட். ஓகே, அதோட சால்ட். சரியா, இதில் வீக் ஆசிட் என்னது அசிட்டிக் ஆசிட், அந்த அசிட்டிக் ஆசிடோட சால்ட் என்னது CH3COONA. சரியா, இப்போ இதில் என்ன ஆட் பண்ணுறாங்களாம், பேஸ் ஆட் பண்ணுறாங்களாம், இவ்வளோ மோல் பேஸ் ஆட் பண்ணுறாங்க. அப்போ அந்த pH வந்து ஸ்டில் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரியா, ஃபஸ்ட்டு இந்த பஃபர் நம்ம இப்போ இதுதான் பஃபர் சொல்யூஷன். ஓகே, இதில் என்ன இருக்குது, CH3COOH இருக்குது, CH3COONA இருக்குது. என்ன மோலார் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, 1.8 கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து எவ்வளோ லிட்டர் பஃபர் சொல்யூஷன், இது வந்து 1 லிட்டர் பஃபர் சொல்யூஷன். சரியா, இந்த 1 லிட்டரில் 0.8 மோல்ஸ் ஆஃப் என்னது இருக்குது, ஆசிட் இருக்குது. அதே மாதிரி 0.8 மோல்ஸ் ஆஃப் என்னது இருக்குது, அந்த சால்ட் இருக்குது. சரியா, அதுதான் 0.8 m. இந்த மாதிரி 0.8 m அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு 0.8 மோல்ஸ் வந்து என்னதில் இருக்குது, 1 லிட்டர் சொல்யூஷனில் 0.8 மோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதுதான் நான் எழுதியிருக்கேன். சரியா, இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம pH கண்டுபிடிச்சிருவோம், இந்த பஃபருக்கு pH கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பேஸ் ஆட் பண்ணச்சில் pH மாறுதா மாறலையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி தான் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே pH நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதுக்கு வந்து எப்போவுமே இந்த ஃபார்முலா தான். சரியா, pH = pKa. இதில் ஏன் போட்டிருக்கேன்னா ஆசிடுங்கிறதுனால ஏ போட்டிருக்கேன், ப்ளஸ் log of salt by salt concentration by acid concentration. சரியா, ஸோ இப்போ நம்ம வந்து pKa நம்மளுக்கு தெரியணும். அப்படி தான் நான் KA கொஸ்டின்லேயே மோஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ KAலேருந்து pKa கண்டுபிடிக்கணும். சரியா, pKa = என்னதுன்னா -log of KA. ஓகே, ஸோ -log of KA என்னது 1.8 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, 1.8 × 10⁻⁵. அப்போ என்ன ஆகும், -log of 1.8 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், -log of 10⁻⁵. இது நம்ம எப்படி எழுதலாம், 5 ஆயிரும்ல, இது லாக் கால்குலேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். 5 - log of 1.8, log 10 1, அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, log 10 = 1. சரியா, இது எப்படி மாறும் அப்படின்னா இந்த -5ம் -1ம் மல்டிப்ளை ஆகஸில் 5 log 10 அப்படின்னு வரும், log 10 1 போட்டுருவோம், ஸோ 5 மட்டும் இருக்கும். சரியா, ஸோ இந்த log of 1.8க்குள்ள வேல்யூ என்னது அப்படின்னா 0.255. சரியா, ஸோ ஃபைனல் வேல்யூ 4.74. ஓகேவா, ஸோ இப்போ pKa என்னது 4.74 ப்ளஸ் log of concentration of salt என்னது, இதுதான் சால்ட். CH3CONA எவ்வளோ இருக்குது, 0.8 இருக்குது. அதே மாதிரி ஆசிடும் எவ்வளோ இருக்குது, 0.8 இருக்குது. சரியா, இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆகி log 1ன்னு வரும், log 1 is 0. சரியா, அப்போ pH = 4.74. இது வந்து பஃபருக்குள்ளே pH. இப்போது இந்த பஃபருக்குள்ளே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், 0.01 மோல்ஸ் ஆஃப் சாலிட் சோடியம் ஹைட்ராக்சைடு நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை ஆட் பண்ணச்சில் வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் தானே, 0.01 மோல் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அது வந்து ஆட் பண்ணச்சில் பெருசாக வால்யூம் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இப்போ 1 லிட்டர் சொல்யூஷன் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம இப்போ 0.01 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பெருசாக இந்த 1 லிட்டர் ஒன்றும் மாறாது. அதுதான் சொல்லியிருக்காங்க, அசியூம் தட் த வால்யூம் சேஞ்ச் டியூ டு த அடிஷன் ஆஃப் NaOH இஸ் நெக்லிஜிபிள். பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. சரியா, இப்போ இது வந்து பேஸ், அப்படி தானே, பேஸ் ஆட் பண்ணோம், pH வந்து அஃப்கோர்ஸ் என்ன ஆகும், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தானே, ஸோ அது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருதா
அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இது வந்து இந்த பஃபர் எவ்வளோக்குள்ளே நல்லா அதை இன்க்ரீஸ் பண்ண விடாமல் இதே இதில் இருக்க வந்து மெயின்டைன் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னு தான் தெரியணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா CH3 இதான் ஈக்குவேஷன் சரியா. இந்த CH3COH இருக்குல்ல, இது வந்து இப்போ நம்ம NaOH ஆட் பண்ணுறோம் அப்படிதானே. இந்த NaOHல OH மைனஸ் இருக்கும். அந்த OH மைனஸ் கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்கும் அப்படின்னா CH3COO மைனஸ் ப்ளஸ் H2O இப்படி மாறிடும். CO மைனஸ் இப்படி மாறிடும் சரியா. ஸோ ஒரு பேஸை ஆட் பண்ணால் இந்த பஃபர் சொல்யூஷன் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷன். இந்த ஆசிட் வந்து அந்த OH கூட சேர்ந்து CH3CO மைனஸாகவும் வாட்டராகவும் மாறிடும் சரியா. இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால என்னெல்லாம் சேஞ்சஸ் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த CH3COH கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுது அப்படி தான். இப்போ 0.8 மோல் இருந்துச்சு, அதில் கொஞ்சம் ரியாக்ட் ஆகிட்டு எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்கும், இந்த 0.01 மோல்ஸ் வந்து ரியாக்ட் இவ்வளோ இது வந்து கம்மியாக இருக்கும் அப்படி தானே. ஏன்னா இப்போ நம்மளுக்கு 0.01 மோல்ஸ் வந்து OH மைனஸ் இருக்குது. அப்போ அது எவ்வளோ ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணியிருக்கும், 0.01 மோல்ஸ் கூட தான். ஏன்னா எல்லாம் 1:1 ரேஷியோ தானே. ஸோ அவ்வளோ இது வந்து போயிடும். ஆசிட் வந்து டிக்ரீசஸ் சரியா. ஏன்னா இவ்வளோ கொஞ்சம் இது அதாவது ரியாக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த CH3CO மைனஸ் அப்படின்னா என்னதுன்னா சால்ட்டு. இது பேசிக்காக என்னது CH3CO மைனஸும் என்னதாயிரும், இந்த Na ப்ளஸ் கூட இருக்குல்ல அதுவும் சேர்ந்து என்னதாயிரும் CH3CO Na மாறிடும். ஸோ இப்போ சால்ட்டு வந்து என்னதாயிரும் இன்க்ரீஸ் ஆகும் சரியா. சால்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஆசிட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் சேஞ்சஸ் நடக்குது இந்த பஃபரில், இந்த சேஞ்சஸ் நடக்குது சரியா. இப்போ வந்து ஆசிட் வந்து கம்மி ஆகிட்டு இவ்வளோ மோல்ஸ். இப்போ சால்ட் என்ன ஆகும் 0.8லேருந்து கொஞ்சம் கூடி இருக்கும் அப்படி தானே, ப்ளஸ் 0.01. ஏன்னா இங்கே 0.01 இருக்கிறதுனால இங்கேயும் 0.01 வரும் சரியா. ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஸ் போடச்சில் ஆசிட் வந்து ரியாக்ட் ஆகுது அப்போ கம்மியாயிரும், சால்ட் வந்து கூடிடுது சரியா. ஸோ இப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் போட 0.81, இது வந்து 0.79. இப்போ இத்தனை மோல்ஸ் இருக்குது, இதுலேயும் இத்தனை மோல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நியூவாக வர்ற என்ன சொல்யூஷன், இந்த 1 லிட்டரில் இவ்வளோ இருக்குது சரியா. 1 லிட்டரில் ரெண்டுமே 1 லிட்டர் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம pH கண்டுபிடிக்கலாமா. pH இஸ் ஈக்குவல் டு pKa என்னது அதே தான் 4.74 ப்ளஸ் லாக் ஆஃப் சால்ட். இது என்னது இன்க்ரீஸ் ஆனால் என்னது சால்ட்டு, டிக்ரீஸ் ஆனால் என்னது ஆசிட் சரியா. சால்ட் என்னது 0.81 டிவைடட் பை 0.79 சரியா. என்ன கிடைக்கும் அப்படின்னா 74 ப்ளஸ் லாக் ஆஃப் 1.025. அதுக்குள்ள வேல்யூ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் 0.0107. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 4.75. as you can see pH வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படி தானே. பேஸ் போட்டால் pH இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தெரியும், ஆனால் ரொம்ப பெருசாக இந்த சொல்யூஷன் ஒன்றும் pH மாறிடல. அதுதான் இந்த பஃபரோட யூஸ் சரியா. இதே இது வேறு ஏதாச்சும் சொல்யூஷனில் நீங்கள் NaOH ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா pH எங்கேயோ போயிருக்கோம், லைக் 7 தாண்டி எங்கே போயிருக்கோம், லைக் 8, 9 அப்படியே ஆயிருக்கும். ஆனால் இதில் நம்ம ஆட் பண்ணியுமே pH வந்து மாறாமல் இருக்குது. அது வந்து பஃபரோட ப்ராப்பர்ட்டி சரியா. ஓகே, தேங்க்யூ.